பல்வேறு கருத்துக்களை ஜனநாயக ரீதியாக முகநூல் மற்றும் கருத்தரங்கங்களிலே பதிவு செய்கின்றோம். இதை ஏற்க முடியாத திரு ஜான் பாண்டியன் அவருடைய ஆதரவாளர்களை ஏவி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்களை கடுமையாக தாக்கினார்கள். பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் ஒரு 3 பேர் அங்கே சென்றிருந்தோம். 30க்கும் மேற்பட்டோர் அங்கே வந்திருந்து எங்களை தாக்கினார்கள். அதன் விளைவாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல தலைமை என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய தொண்டர்களை கூப்பிட்டு ஏன் இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கண்டிச்சிருக்கலாம். அதற்கு மாறாக திரு ஜான் பாண்டியன் இது போன்ற பிரச்சனைகளை தூண்டி விடும் விதமாக நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஜான் பாண்டியன் என்றைக்குமே ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. எழும்பூர் தொகுதியிலே சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது வெற்றி பெற்ற வேட்பாளரை அருவாளை எடுத்துக்கொண்டு நடுவீதியிலே துரத்தியவர் தான் ஜான் பாண்டியன். அவர் இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவர். அவருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம். இந்த கூட்டம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றது, சமூக வலைதளங்களிலே என்ன செய்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். யார் என்ன கருத்து பதிவிட்டாலும் அந்த கருத்து பதிவிட்டவர்களின் தனிப்பட்ட முறையிலே அவருடைய வாழ்க்கையை விமர்சிப்பது, அவருடைய தொழில்களை விமர்சிப்பது, இன்னும் இது போல் பல்வேறு விஷயங்களை அவர்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு செயல்களிலே ஈடுபடுவது, இது ஜனநாயகத்தை குரல் வலையை நெரிக்கும் செயலாக பார்க்கிறேன் நான். ஏனென்றால் எந்த ஒரு கருத்தையும் யாரும் சொல்ல முற்பட மாட்டார்கள். நமக்கு எதற்கு இந்த வம்பு என்று எல்லோரும் ஒதுங்கி கொள்ள வேண்டும். இவர்கள் கருத்து நிலைத்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. இது குறித்து விரிவாக நாங்கள் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளோம். திரு ஜான் பாண்டியன் அவர்களை இந்த சம்பவத்தில் அவரை குற்றவாளியாக சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அவர் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பிரச்சனை பல்வேறு கருத்துக்கள், பொதுவாக பட்டியல் வெளியேற்றம் பற்றி ஜான் பாண்டியன் அவர் பேசுறாரு. நாங்கள் அதில் மாறுபட்டு நிற்கிறோம். எங்களுடைய கருத்து மாறுபட்டு இருக்கு. நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பல்வேறு கேள்விகளை எழுப்புறோம். பட்டியலை விட்டு வெளியேறினா இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறோம். குறிப்பாக இன்னைக்கு ஒரு பிசிஎஃப் உதாரணத்துக்கு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. உடனே அவங்க பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்றவங்க எங்க மேல போய் பிசிஆர் கேஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்றாங்க. பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்றமே எதுக்கு பிசிஆர் வழக்கு எங்க மேல கொடுக்குற? அப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகும்போது மாட்டு சாதிக்காரன் ஒருத்தர் இருந்துட்டான்னா உடனே பிசிஆர் வழக்கு கொடுக்குறாங்க. அப்ப நீ பட்டியலை விட்டு உண்மையிலேயே ஒருத்தன் பாதிக்கப்படும் போது, மாட்டு சமூகத்தினரால் ஒருத்தன் பாதிக்கப்படும் பொழுது, ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவர் எப்படி இதை எதிர்கொள்வாரு? பிசிஆர் வழக்குன்னு ஒன்று இருந்தால் தானே எதிர்கொள்ள முடியும். பட்டியலை விட்டு வெளியே போயிட்டு அவர் எப்படி அவரை பிசிஆர் வழக்கு கொடுக்க முடியும்? இது போன்ற பல முரண்பாடுகள் இருக்குது. ஆமா, பட்டியலை விட்டு வெளியே போறோன்னு சொல்ல வேண்டியது, ஆனா தனித்தொகுதியில போய் நிற்க வேண்டியது, இன்னும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி கருத்து முரண்கள் வரும்போது இது போன்ற கேள்விகளை நாங்கள் எழுப்பும் பொழுது இதற்கான பதில் அவர்களிடத்திலே இல்லை. உடனே டக்குன்னு ஒரு ஃபேக் ஐடியில உள்ள வர வேண்டியது, டே நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டா, நீ என்ன பண்ற, நீ அது பண்ற, நீ இது பண்ற, உனக்கு இத்தனை கல்யாணம் ஆச்சு, உனக்கு இத்தனை புள்ள இருக்கு, என்னென்னலாம் சமூக வலைதளங்கள்ல அசிங்கமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேச வேண்டியது. பிரச்சனை அதுவா? அது இல்லையே. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. இதுதானே ஜனநாயக முறை. இதை சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுறது, பசங்களை அடிக்கிறது, ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்தி பேசுறது, இளைஞர்கள் ஸ்கூல் பசங்களை வச்சு இயக்கம் நடத்துறாங்கன்னு சொல்ல வேண்டியது. எல்லோரும் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் எங்க இயக்கத்துல பயணிக்கிறாங்க. எல்லோரும் துடிப்பான இளைஞர்கள். யாரும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யறவங்க யாரும் இங்க கிடையாது. அடிதடிக்கு போறவனோ, கட்ட பஞ்சாயத்து பண்றவனோ, இடத்து பஞ்சாயத்துக்கு போறவனோ இங்க கிடையாது. எவனும் இங்க கமிஷன் வாங்குறவன் எவனும் எங்க கட்சியில கிடையாது. ஆமா, நாங்க ஒரு அரசியல் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கூட எங்க தொண்டர்கள் ரொம்ப கோவப்பட்டப்ப நாங்க என்ன சொன்னோம், நம்ம அரசியல்வாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நாங்க எங்க தொண்டர்களை அமைதிப்படுத்தி வச்சிருக்கிறோம். அரசியலாக அவர்களை சந்திப்போம் தொடர்கள். இந்த மாதிரி குண்டர்கள் கிட்ட இருந்து எங்களை மாதிரி இயக்கங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா, தனிப்பட்ட முறையில எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆமா, நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு, நிரந்தர போலீஸ் பாதுகாப்பு வேணும். ஏன்னா இப்படி திடீர்னு தாக்கக்கூடியவங்க என்ன வேணா செய்யலாம் இல்லையா? அருவாளை தூக்கிட்டு நடு ரோட்ல ஒரு எம்எல்ஏவை துரத்துன ஜான் பாண்டியன் அவரோட அமைப்புல இருக்கிறவங்க இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க இல்லையா? அதனால பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். எங்களுக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். நாங்க பரிசீலிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? பரிசீலிப்பாங்க. நடவடிக்கை எடுக்கிறோம், பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க.